வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. 2 நாளா சமூக வலைதளங்கள்ல பார்த்தீங்கன்னா, பவன் கல்யாண் பத்தி தான் நியூஸே. அதாவது பவன் கல்யாண் வந்து ஒரு ஃபாரினர் ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. அவங்க பேர் வந்து ஆனா லெஷ்னோவா. அவன் ரஷ்யன்னு நெனைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல. பட் அவங்க பேர் வந்து ஆனா லெஷ்னோவா. அவங்க வந்து கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள். இவங்களுக்கு வந்து ஒரு பையன், ஒரு பொண்ணு. மார்க் அண்ட் பொலேனா அப்படின்னு 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. மார்க் அப்படிங்கிற அந்த குழந்தை வந்து சிங்கப்பூர்ல படிக்கிறான் அந்த தம்பி. சிங்கப்பூர்ல அவர் படிக்கக்கூடிய பள்ளியில வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட். அதுல வந்து மார்க் மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து சமூக வலைதளங்கள்ல பரபரப்பாச்சு. உடனே இங்க இருக்கிற வேலையெல்லாம் அப்படி அப்படியே போட்டுட்டு துணை முதலமைச்சரான பவன் கல்யாண் வந்து கிளம்பி மனைவியோட சிங்கப்பூருக்கு போனாரு. அந்த பதட்டம் எல்லாருக்குமே, பெற்றோர்களுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய பதற்றம் தான். அங்க போயிட்டு மார்க் வந்து நல்லபடியா சேஃபா இருக்கிறாரு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவரை கூட்டிட்டு திரும்ப இந்தியாவுக்கு திரும்பி வந்திருக்கிறாங்க. வந்த கையோட பாத்தீங்கன்னா, பவன் கல்யாணுடைய மனைவி ஆனா நேரா திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலுக்கு போயிருக்கிறாங்க. அங்க வேண்டிட்டு இருக்கேன், என் மகனை வந்து நல்லபடியா காப்பாத்தி கொடு, என் மகனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அப்படி எதுவும் ஆகலைன்னா நான் வந்து மொட்டை அடிச்சுக்கிறேன், என் முடிய வந்து தானமா கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க வேண்டிக்கிட்டதுனால நேத்து திருப்பதிக்கு போயிட்டு தன்னுடைய முடிய தானமா கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல இந்த வீடியோ தான் பரபரப்பா போயிட்டு இருக்கு. அந்த அம்மா திருப்பதிக்கு போறதும், அங்க உட்கார்ந்து முடிய இறக்குறதும், முடிய இறக்குனதுக்கு அப்புறம் சாமி தரிசனம் பண்ணதும், அதுக்கப்புறம் மத்தவங்களோட போட்டோ எடுத்துக்கிட்டோம். இந்த வீடியோஸ் எல்லாம் கம்பைல் பண்ணி அதுக்கு ரெக்கார்டிங் எல்லாம் போட்டு சங்கிகள் சமூக வலைதளங்கள்ல அதை கொண்டாடிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாருங்க, அவங்க ஒரு கிறிஸ்டியன், இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வெங்கடாஜலபதி மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்கு பாருங்க, சனாதன தர்மத்தை எப்படி தூக்கி பிடிக்கிறாங்க பாருங்க, எப்படிப்பட்ட தலைவர்கள் தானே நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி பவன் கல்யாணுக்காக ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. இதுல 2-3 விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பவன் கல்யாண் ஆக இருக்கட்டும், இல்ல இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய அமைச்சர் பிடிஆர் ஆக இருக்கட்டும், சுப்பிரமணிய சுவாமியோட மகள், இப்படி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லிட்டு போலாம். இந்தியர்கள் வெளிநாட்டவர்களை திருமணம் செய்து கொண்டதுக்கு. இப்ப பவன் கல்யாண் வந்து ஆனாவை திருமணம் செஞ்சிருக்கிறாருன்னா, அவங்களுடைய மதத்தை பார்த்து திருமணம் செஞ்சுக்கல. அவங்க உண்மையிலேயே ஒரு நல்ல பெண்மணி, நமக்கு பிடிச்ச பெண்மணி, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாம் பிடிச்சுதான் இவர் வந்து ஆனாவை திருமணம் செஞ்சிருக்கிறாரு. அதே மாதிரி அவங்க மதம் மாறணும், இல்ல ஹிந்து மதத்தை தான் பின்பற்றணும் அப்படின்னு எந்த விதமான ஒரு அழுத்தத்தையும் வந்து பவன் கல்யாண் அவங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிறது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். நேத்து போய் முடி இறக்கும் பொழுது கூட பாத்தீங்கன்னா, வெங்கடாஜலபதி கோவில்ல வந்து ஒரு முக்கியமான ரூல் இருக்கு. அதாவது ஹிந்து மதத்தை சாராதவர்கள் அங்க போய் சாமிக்கு வேண்டுதல் பண்ணணும், இல்ல நேர்த்திக்கடன் பண்ணணும்னா அங்க வந்து ஒரு லெட்டர் வந்து நீங்க சைன் பண்ணி கொடுக்கணும். அதாவது எனக்கு முழு மனசுல நான் நம்பிக்கையோட தான், முழுமையாக வெங்கடாஜலபதியை கடவுளாக ஏற்றுக்கொண்டுதான் இந்த விஷயங்களை நான் செய்யறேன் அப்படிங்கிறத லெட்டர் ரைட்டிங்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு தான் நீங்க வந்து ஏதாவது நேர்த்திக்கடனோ வேண்டுதலோ இருந்தா நீங்க பண்ண முடியும். அதை செஞ்சுதான் ஆனா நேத்திக்கு முடி அடக்கிருக்கிறாங்க. உண்மையிலேயே ஒரு தாயாக அவங்களுடைய வருத்தத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சங்கிகள் இந்த விஷயத்த சமூக வலைதளங்கள்ல கொண்டாடுறத பத்தி நமக்கு எதுவும் இல்ல. இத பப்ளிசைஸ் பண்ணி இது மூலமாக வந்து ஹிந்துத்துவாவுக்கு ஒரு பிஆர் ஒர்க் பண்றதுலயும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அது காலங்காலமா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுல ஒரு சில சங்கிகள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆபத்துன்னா கூட அவங்களுக்கு ஜீசஸ் ஞாபகம் வரல, அவங்களுக்கு வெங்கடாஜலபதி தான் ஞாபகம் வந்தாரு, அதனால எந்த கடவுள் வசதி அப்படிங்கறத நீங்க பாருங்க, யோசிச்சு பாருங்க அப்படின்னு எல்லாம் வந்து பதிவுகள் போடுறாங்க. இப்போ ஆனா ஒரு தாயாக ஆனாவுடைய கவலையை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அந்த நேரத்துல அவங்களுக்கு வெங்கடாஜலபதிக்கு நான் மொட்டை அடிச்சுக்கிறேன் அப்படின்னு அவங்க வேண்டி இருக்கலாம். ஏன்னா தொடர்ந்து தன்னுடைய கணவர் இன்னைக்கு அந்த விதமான ஒரு அரசியலை தான் கையில எடுத்திருக்கிறாரு. 4 நாளும் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. திருப்பதி அந்த லட்டு இஷ்யூ வந்தோடனே எந்த அளவுக்கு வந்து அவர் பாத யாத்திரையெல்லாம் போய் எப்படியெல்லாம் வந்து அதை அரசியல் படுத்த முயற்சி பண்ணாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். இப்ப தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எத்தனையோ ஹிந்துக்கள் வேளாங்கண்ணி மாதாவுக்கு வேண்டுதல் வைக்கிறாங்க. அங்க போய் மாதா கோவில்ல போய் அதை நிறைவேற்றிட்டு வராங்க. நாகூர் தர்காக்கு எத்தனையோ பேர் போறாங்க. அங்க போய் நேர்த்திக்கடன் செலுத்திட்டு வராங்க. என்னைக்காவது ஏதாவது ஒரு சிறுபான்மை மதத்தை சேர்ந்தவர்கள் பாத்தீங்களா, எங்க கோவிலுக்கு வந்துதான் நேர்த்திக்கடன் வைக்கிறாங்க, எங்க தர்காவுக்கு தான் வராங்க, எங்க மாதாவுடைய ஆலயத்துக்கு தான் வராங்க, அதனால எங்க கடவுள் தான் பெருசுன்னு என்னைக்காவது யாராவது பேசியிருக்கிறாங்களா? இல்ல சமூக வலைதளங்கள்ல இப்படிப்பட்ட ஆர்குமெண்ட்ஸ் வச்சிருக்கிறாங்களா? எல்லாருக்கும் அவங்கவங்க மத நம்பிக்கை இருக்குங்க. ஆன்மீகத்தை நம்புறவங்க எல்லா கடவுளையும் கடவுளா ஏத்துப்பாங்க. அந்த சூழ்நிலையில அவங்களுக்கு எந்த கடவுள் மனசுல தோணுதோ அந்த கடவுளை வேண்டிக்கிறாங்க. அப்படிதான் வந்து ஆனாவுடைய நிலைப்பாடையும் நம்ம பார்க்க முடியும். ஆனா இத ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட் ஆக்கி இன்னைக்கு இது மூலியமா ஹிந்துத்துவாவுக்கு ஆதாயம் தேடுற இந்த எச்ச பொறுக்கித்தனம் இருக்கு தெரியுமா? இதத்தான் நம்ம உண்மையா கண்டிக்கிறோம். இதே பவன் கல்யாண் 2 நாள் முன்னால
எத்தனை குழந்தைங்களுக்கு எவ்வளவு பெரிய இடையூறு ஏற்படுத்தினார் தெரியுமா? ஜேஇஇ எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்குங்க. இந்த ஆளு இவருடைய அல்ல கைகள் ஃபேன் கூட்டத்தோட சேர்ந்துகிட்டு ஃபுல் ரோட்ல ரேலி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல மணி நேரங்கள் டிராபிக் முடக்கி வச்சதுனால எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸால ஜேஇஇ எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத முடியல. 30க்கும் மேற்பட்ட குழந்தைகள் எக்ஸாம் சென்டருக்கு லேட்டா போனதுனால நீங்க எக்ஸாம் எழுத முடியாதுன்னு திருப்பி அனுப்பியிருக்காங்க. அவங்க எல்லாம் அவ்வளவு வருத்தப்பட்டு அந்த குழந்தைங்க வாசல்ல நின்று அழற காட்சிகளை பார்க்கும் பொழுது அவ்வளவு மனசுக்கு சங்கடமா இருக்கு. அப்ப அந்த பெற்றோர்கள் எத்தனை கடவுளை வேண்டியிருப்பாங்க. இதே வெங்கடாஜலபதிக்கு எத்தனை பெற்றோர்கள் வேண்டியிருப்பாங்க. என் பிள்ளை நல்லபடியா எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி நல்ல கோர்ஸ்ல சேரணும் அப்படின்னு எத்தனை பெற்றோர்கள் வேண்டியிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு நடந்த அந்த சம்பவத்தினால எத்தனை குழந்தைகளோட எதிர்காலம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதை பத்தி நீங்க என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கீங்களா? நீங்க ஒரு பொறுப்பான பதவியில இருக்கிறீங்க, துணை முதலமைச்சரா இருக்கிறீங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த இன்சிடென்ட் சம்பந்தமாக பவன் கல்யாண் ஒரு அறிக்கை கூட வரல. இல்ல இதற்கான ஏதாவது நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? அதிகாரம் உங்க கையில தானே இருக்கு. எக்ஸாம் மிஸ் பண்ண குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு நிவாரணத்தை நீங்க தானே கொடுக்கணும். ஆனா அதற்கான எந்த முயற்சியும் இந்த நிமிஷம் வரைக்கும் பவன் கல்யாண் எடுக்கல அப்படிங்கறது தான். அப்போ இவங்க ஆன்மீகத்தை உண்மையிலேயே ஆன்மீகமா தான் பாக்குறாங்களா, ஸ்பிரிச்சுவாலிட்டியா தான் பாக்குறாங்களா, இல்ல அரசியலுக்கு ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்க வேண்டியிருக்கு. திருப்பதி லட்டு விஷயத்துல எவ்வளவு பொய்கள், எவ்வளவு பித்தலாட்டங்கள். ஆனா அது எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு நான் சனாதன தர்மத்தை காப்பாத்த போறேன் அப்படின்னு பேசிட்டு திரியறாரு மேடை மேடையா பவன் கல்யாண். உங்க பர்சனல் லைஃப்ல நீங்க என்ன பண்றீங்க? ஒரு மாற்று மதத்தரை கல்யாணம் பண்ணியிருக்கிறீங்க, நல்ல விஷயம்தான். அவங்க விரும்பக்கூடிய மதத்தை பின்பற்றக்கூடிய அவங்களுடைய உரிமையில தலையிடாம இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்தான். உங்க குழந்தைங்களும் அவங்க விருப்பப்பட்ட மதத்தை பின்பற்றக்கூடிய உரிமையா அவங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கீங்க, அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனா உங்க வீட்டுக்குள்ள பிராக்டிஸ் பண்ற அதே விஷயங்களை ஏன் சார் சமூகத்துல நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறீங்க? மேடை ஏறினா மட்டும் ஐயோ இந்துக்களே உங்களுக்கு ஆபத்து, மதம் மாற்றம் பண்றாங்க, உங்க உரிமையில தலையிடுறாங்க, எதிர்காலமே நாசமா போயிரும், இவன் இங்க கடை வைக்க கூடாது, இவன் பீஃப் சாப்பிடக்கூடாது, இவன் இந்த உடைதான் உடுத்தணும் அப்படின்னு அடுத்தவங்களுக்கு மட்டும் ஏன் சார் கண்டிஷன் போடுறீங்க? உங்க வீட்டுல உங்களால ஒற்றுமையாக 2 மதத்தையும் வச்சுக்கிட்டு உங்களால வாழ முடியுதுல்ல? அந்த மாதிரி சமூகத்துல இருக்கக்கூடிய 2 சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஏன் வாழ முடியாது? அவங்களுக்குள்ள ஏன் தொடர்ந்து இப்படி பிரிவினைவாதம் பேசி ஒரு பதட்டத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றீங்க? ஆனா கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்றதுனால உங்க ஹிந்து மதம் எந்த விதத்திலயாவது குறைஞ்சு போச்சா? அப்ப அதே தானே சமூகத்துக்கும். உங்க வீட்டுக்கு ஒரு ரூல், சமூகத்துக்கு ஒரு ரூலா? உங்க வீட்டுல நீங்க என்ன வேணா பண்ணுவீங்க, எவ்வளவு வேணா லிபரலா இருப்பீங்க. ஆனா சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரும்பான்மை சமூகம் இப்படிதான் இருக்கணும், ஒரு சிறுபான்மை சமூகத்தை இப்படிதான் ஒடுக்குவோம். இன்னைக்கு பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த நீங்கள் அதிகாரத்தில் இருக்கிறீங்க அப்படிங்கறனால உங்கள் எண்ணம் தான் சட்டமாகுது, உங்கள் விருப்பம் தான் கலாச்சாரமாகுது. அவன் என்ன உடை உடுத்தணும், அவன் என்ன உணவு சாப்பிடணும், அவன் எங்க வியாபாரம் பண்ணணும், அவன் யார லவ் பண்ணணும், அவன் யார கல்யாணம் பண்ணணும், இதெல்லாம் நீங்க யாரு சார் தீர்மானிக்கிறதுக்கு? உங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னியா? அப்ப ஆன்மீகத்தை இவங்க எந்த அளவுக்கு அரசியல் கருவியா பயன்படுத்தி இவங்களோட வாக்கு வங்கியை உறுதிப்படுத்துறதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே மக்களை பத்தி இவங்களுக்கு அக்கறை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நேத்து பாருங்க, அண்ணாமலை இமயமலை யாத்திரைக்கு போயிருக்கிறாரு. போ, யாரு வேண்டாம்னா? அதுக்கு எதுக்கு இவ்வளவு பப்ளிசிட்டி? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பல வருஷமா இமயமலை யாத்திரை போயிட்டு இருக்கிறார். சைலண்டா போறாரு, சைலண்டா வராரு. அங்க போய் அவர் தியானத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி சீன் போடுறது கிடையாது. ஆனா நேத்து அண்ணாமலை புறப்பட்டு விட்டார். அண்ணாமலை பிளைட்ல கால் எடுத்து வச்சுட்டாரு, இமயமலையில போய் கால் பதிச்சுட்டாரு. பாருங்க குகைக்குள்ள போறாரு, பாருங்க தியானம் பண்றாரு. எத்தனை வீடியோ, எத்தனை போட்டோ. தியானம் பண்ண யாருங்க போவாங்க? யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே ஆன்மீகத்துல நம்பிக்கை இருக்கிறவங்க மனச ஒருநிலைப்படுத்தணும்,
மனசுக்கு அமைதி வேணும், சாந்தி வேணும் அப்படிங்கிறதுக்காக போய் கொஞ்ச நாள் அமைதியா எந்த வித தொந்தரவும் இல்லாம, எந்த வித இடைஞ்சலும் இல்லாம அமைதியா போய் தியானம் பண்ணிட்டு வருவாங்க. தியானம் பண்ற இடத்துல எதுக்கு சார் கேமரா க்ரூ? எதுக்கு பின்னாலேயே இத வீடியோ எடுத்து போட்டோ எடுத்து சோசியல் மீடியால பரப்புறதுக்கு ஏன் இந்த டிராமா பண்றீங்க? இங்க வந்து ஒரு 45 மணி நேரம் விவேகானந்தர் பாறையில ஒருத்தர் உட்கார்ந்துட்டு சீன் போட்டு போனார்ல. எலெக்ஷன் பிரச்சாரம் எல்லாம் முடிஞ்சு கவுண்டிங் எல்லாம் நடக்கும்போது இந்த சீனை போடுவார் கரெக்டா. அப்பதானே நேஷனல் டெலிவிஷன் எல்லாம் அதை டெலிகாஸ்ட் பண்ண முடியும். ஐயோ பாருங்க, ஹிந்து மதத்தை காப்பாற்ற தெய்வமே அப்படியே டைரக்டா, இவர் வந்து பயாலஜிக்கல் சைல்டு கிடையாது, அப்படியே வானத்துல இருந்து தெய்வம் வந்து அப்படியே அங்கிருந்து பூமிக்கு வந்து தூக்கி போட்டுருச்சு அவரை. எதுக்கு இந்த சீன் போடுறீங்க? இது ஆன்மீகம் இல்ல, இது பச்சை அல்பத்தனம். மோடி பண்ற அதே விஷயத்தை தானே எனக்கு அண்ணாமலை பண்ணிட்டு இருக்காரு. உண்மையிலேயே உங்களுக்கு அமைதி தேவை, உண்மையிலேயே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கு, உண்மையிலேயே நீங்க வந்து மனசுல ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்னா இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு சைலண்டா போங்க சார். என்னைக்காவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து தியானம் பண்ற மாதிரி ஏதாவது போட்டோ நம்ம பார்த்திருக்கோமா? இமயமலைக்கு போறாரு அப்படிங்கிற செய்தி மட்டும்தான் வரும். நேரா குகைக்குள்ள போகும்போது கேமரா க்ரூவையும் பின்னாலேயே கூப்பிட்டு போறாங்க. வெவ்வேறு ஆங்கிள் போட்டோ எடுத்து அதை வந்து சோசியல் மீடியால பரப்ப வேண்டியது. ஐயோ பாருங்க, ஆன்மீகத்தை இவங்க மட்டும்தான் தூக்கி பிடிக்கிறாங்க, இல்லைன்னா ஆன்மீகம் அப்படியே சரிஞ்சு விழுந்துரும். எதுக்கு இந்த டிராமா? எதுக்கு இந்த பொய் வேஷம்? இப்படிப்பட்ட போலிகள் தான் ஐயோ ஹிந்து தர்மத்துக்கு ஆபத்து, ஐயோ வந்து ஹிந்து தர்மத்தை காப்பாத்துங்க அப்படின்னு உங்ககிட்ட ஒரு பொய்யான ஒரு பயத்தை, ஒரு பீதியை ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க. 400 வருஷம் முகலாயர் ஆண்டாங்க. இந்து மதம் நல்லா தான் இருந்தது, இந்து மதம் ஒண்ணு செத்து போயிரல. 200 வருஷம் ஆங்கிலேயர் ஆண்டாங்க, அப்பவும் இந்து மதம் நல்லா தான் இருந்தது, இந்து மதம் ஒண்ணு செத்து போயிரல. 65 வருஷம் காங்கிரஸ் ஆட்சி பண்ணுச்சு, அப்பவும் இந்து மதம் நல்லா தான் இருந்தது, இந்து மதம் ஒண்ணு செத்து போயிரல. யார் நினைச்சாலும் ஒரு மதத்தை காலியாக்கணும் அப்படின்னு நினைக்கிறது முடியாத காரியம். ஆனா 10 வருஷமா பாஜக ஆட்சியில இருக்கு. 140 கோடி மக்கள் இருக்காங்க இந்தியால. அதுல கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்டோர் இந்துக்கள் பெரும்பான்மை. ஆனா ஹிந்து மதத்துக்கு ஆபத்து அப்படிங்கிற ஒரு பொய்யான பதட்டத்தை, ஒரு பீதியை கிரியேட் பண்ண முயற்சி பண்றாங்க. அந்த பயத்தை, அந்த பீதியை சமூகத்துல அப்படியே நிலைநிறுத்தி அது அப்படியே ஒரு கொதிநிலையில வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இவ்வளவு டிராமா. தம் மகனுக்கு ஆபத்து அப்படிங்கணும்னா முடி இறக்குறேன்னு சொல்லி அந்த அம்மா சொல்லியிருக்கு. சைலண்டா போய் முடி இறக்கிட்டு வர வேண்டியது தானே. அதுக்கு எதுக்கு இவ்வளவு வீடியோ, அதுக்கு எதுக்கு இவ்வளவு பில்டப்? அதையே சமூக வலைதளத்துல போட்டு ஆதாயம் தேட முயற்சி பண்றீங்க. அப்ப இது ஆன்மீகமா, அயோக்கியத்தனமா? யோசிச்சு பாருங்க.